மீனுக்கு மசாலா அரைச்சி தடவியாச்சுங்க, ஊற வச்சாச்சு. மீதி உள்ள மசாலா அதில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2 ஸ்பூன் கிட்ட இருக்கும். அதோட ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சம் மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் பூண்டு, 2 3 மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டு, இது சரியாக அரைப்படாது பார்த்தீங்களா, அப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் தக்காளி வெங்காயம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் தான் பூண்டு இருக்குது, இதையும் சேர்த்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க, பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி வச்சுருங்க. இது வந்து குழம்புக்கு நம்ம ரெடி ஆகிடும். அடுத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். இந்த பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துட்டு அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் அந்த மிக்ஸி ஜார்லேயே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கிறேன், ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதையும் உரித்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்துக்கோங்க. இதில் வந்து வெந்தயம், கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டு தாளித்து விட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம், ஏன்னா நம்ம வெங்காயம் நிறைய அரைச்சி வச்சுருக்குறோம், அதனால் கொஞ்சம் தாளிப்புக்கு போட்டுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயம் அரைச்சதுதாங்க, மிக்ஸி ஜார் சிவப்பாக இருந்துச்சு இல்லையா, அதிலே அரைச்சிட்டு இது நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருங்க. பச்சை வெங்காயமாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கொஞ்சம் காரத்துக்கு நான் கம்மியாக தான் போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாதிக்கு அளவுக்கு மீன் வறுக்கிறதுக்கு எடுத்துட்டோம் இல்லையா, மீதியின் தலை எப்பயுமே விரால் மீன் தலை வந்து நல்லா பெருசாக இருக்குங்க, அதுதான் நல்லா ருசியும் ரொம்ப ஜாஸ்தி, பெருசு, முக்கால்வாசி அது கால்வாசி தலைக்கே வெயிட் வந்துடும், அந்த மாதிரி இருக்கும். அதை இன்றைக்கி 4 பீஸாக வெட்டியாச்சு. பொதுவாக நாங்கள் முழுசாக தான் போடுவோம், இன்றைக்கி வந்து 4 பீஸாக வெட்டியாச்சு. இந்த அரைச்ச மசால் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதையும் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. மசால் பொடி கம்மியாக போட்டதுக்கு காரணம், வத்தல் போட்டிருக்கு, மிளகு போட்டிருக்கு, ஏற்கனவே கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வத்தல் எல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த மீனுக்கு அரைச்ச வறுவலுக்கு அரைச்ச மசாலும் இருந்ததால் நான் போட்டுட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு போட்டாச்சு. அடுத்தது புளி வந்து கொஞ்சம் எலுமிச்சங்காய் அளவுக்கு, சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி பேஸ்ட்டையும் நம்ம போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம மீனை கழுவி வச்சிடலாம். நம்ம இந்த இதெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு எல்லாமே வதக்கிட்டு இருக்கும்போதே மீனையும் கழுவி எடுத்தாச்சு. பாருங்கள், தலையை வெட்டியாச்சு. பீஸ் வந்து ஒரு 4 பீஸ் போட்டிருக்கிறேன், வால் பகுதியும் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் போட்டு நல்லா குழம்பு கொதி வந்த பிறகு அப்புறம் ஃபஸ்ட்டு அந்த தலை பீஸை போட்டுருங்க. அதுக்கு பிறகு மீன் பீஸை போடலாம். போட்டுட்டு இப்படியே சுற்றி விடுங்க. கரண்டி போட வேண்டாம், கரண்டி போட்டால் உடஞ்சிரும். கரண்டி குழிக்கரண்டியாக போடாதீங்க, நம்ம நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த கரண்டியாக போட. குழம்புக்கு வேணும்னா நீங்கள் இந்த குழிவாக இருக்கிற கரண்டி எடுக்கலாம். மீன் எடுக்கணும்னா ஃப்ளாட்டாக உள்ள மாதிரி உள்ள எடுத்திங்கன்னா மீன் உடையாமல் இருக்கும். இப்போ இது குழிக்கரண்டியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இது உடையலை, அடுத்த பீஸ் பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். திக்னஸ் வந்து இந்த அளவு போட்டு, உங்கள் வீட்டு புளிப்பு காரம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. இப்போ இப்படி போட்டோம்னா அது உடஞ்சிரும், அதுக்கு தான் ஃப்ளாட்டான கரண்டி போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு குழம்பு. அடுத்தது மீன் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. அதையுமே இதை நிப்பாட்டிட்டு சாதமும் வச்சாச்சு. இனி சூடாக மீன் பொரிக்க வேண்டியதாங்க.